வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எரர் டிடெக்டிங் கோட்ஸ். ஸோ எரர் டிடெக்டிங் கோட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேரிட்டி செக்கிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன பண்ணோம்னா எரரை டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த பேரிட்டி செக்கிங். பேரிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு பைனரி டேட்டாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஓகேங்களா, எத்தனை ஒன் இருக்குது அதை எண்ணி கொடுக்கறது தான் பேரிட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ரிசீவருக்கு. ஸோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணுற ப்ராசஸ் தான் எரர் டிடெக்டிங் கோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் பேரிட்டி செக்கிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆட் பேரிட்டி, ஒன்று ஈவன் பேரிட்டி. இப்போது ஏபிசி தான் பைனரி இன்புட்டு. பேரிட்டி பிட் நம்ம 1 எடுத்துக்கலாம், இல்லை 0 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், ஓகேங்களா. நீங்கள் இங்கே 0வும் போட்டுக்கலாம், இல்லை 1ம் போட்டுக்கலாம். எனி பேரிட்டி பிட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பைனரி இன்புட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பேரிட்டி. ஆட் பேரிட்டினா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் 1 போடணும். சரி, இதில் அப்படியே எண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு 1 இருக்குது, அப்போ ஒரு 1 வந்து ஆட் நம்பர் தானே, அப்போது 1 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 1 இருக்குது, அப்போ நம்ம என்ன ஆகும், ஈவன் பேரிட்டியில் 1 மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 1 தான் இருக்குது, அப்போது ஈவன் பேரிட்டியில் 1 மார்க் பண்ணணும். இங்கே 3 ஒன்ஸ் இருக்குது, ஆட் நம்பர் இல்லையா, அப்போது ஆட் பேரிட்டியில் 1. இங்கே 2 1 இருக்குது, அப்போ ஈவன் நம்பர், ஈவன் பேரிட்டியில் 1. இங்கே 3 1 இருக்குது, அப்போது ஆட் நம்பர், ஆட் பேரிட்டியில் 1. இங்கேயும் 3 1 இருக்குது, அப்போ ஆட் பேரிட்டியில் 1. இங்கே 4மே 1 இருக்குது, அப்போ 4னா ஈவன் நம்பர், ஸோ ஈவன் பேரிட்டியில் 1. மற்ற இடம் எல்லாமே 0 மார்க் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து பேரிட்டி செக்கிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு எரர் கரெக்டிங் கோட்ஸ் பார்க்க போகிறோம். எரர் கரெக்டிங் கோடில் முக்கியமான கோட் வந்து ஹேமிங் கோட். இந்த பேரிட்டி கோடு இருக்குங்க இல்லையா, அதில் வந்து எரரை வந்து நம்ம டிடெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அதை கரெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ சில கேசஸில் வந்து நம்ம அனுப்புகிற அந்த பேரிட்டி பிட்டு லாஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. அப்படி இல்லையா, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த காரணங்களால் இந்த ஹேமிங் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு புது மெத்தடை கொண்டு வந்தார். இந்த டேட்டாவை நம்ம அனுப்புகிற டேட்டாவையும் அந்த பேரிட்டி பிட்டு கூட ஒரு காம்பினேஷன் ஏற்படுத்தி ஒரு ஹேமிங் கோடை ஒன்று உருவாக்குனார். நம்ம அனுப்புகிற பைனரி டேட்டா அப்புறம் அந்த பேரிட்டி பிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்கின கோடு தான் ஹேமிங் கோடு. ஹேமிங் டிஸ்டன்ஸ்னால் என்னதுன்னா, இப்போது எவ்வளவு பிட்டு சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பிட் சேஞ்ச்டு ஃப்ரம் ஒன் கோடு டு அனதர். ஒரு கோடிங் இருக்குது, அதுலேருந்து பிட்டு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் ஹேமிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிங்கிள் எரர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், 2 தான் இருக்கணும். அப்படி இல்லையா, ஒரு சிங்கிள் எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹேமிங் கோட் டிஸ்டன்ஸ் வந்து 3 இருக்கணும். இதெல்லாம் பேசிக் கண்டிஷன்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கன்வெர்ட் த பைனரி நம்பர் இன்டு ஹேமிங் கோட். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேமிங் பைனரி டேட்டா கொடுத்துருவாங்க, B3 B2 B1 B0 010. அப்படி இவங்க B3 B2 B1 B0 கொடுக்கலாம், நீங்கள் தான் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு தான் எப்பயுமே B0, நெக்ஸ்ட்டு B1, நெக்ஸ்ட்டு B2, நெக்ஸ்ட்டு B3. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. சரி, இப்போது ஒரு ஹேமிங் கோடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. H1 H2 H3 H4 H5 H6 H7, ஓகேங்களா. ஸோ இது 7த்தையும் கண்டுபிடிச்சி எழுதுறது தான் ஹேமிங் கோடு. ஸோ ஃபஸ்ட்டு H1 ஃபார்முலா B3 XOR B2 XOR B0. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, B3 என்ன இருக்குங்க, 0. நெக்ஸ்ட் B2 என்ன இருக்குது, 1. B0 என்ன இருக்குது, 0. ஸோ இதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ ஒரு XOR கேட்டில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஃபஸ்ட் இதை பாருங்கள், இந்த 2த்தையும் பார்க்கணும். இங்கே டிஃப்ரெண்ட் பிட் இருக்குது, 0 1 இருக்குது 1 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பிட் இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்து 1, ஓகேங்களா. இப்போ இந்த 1 இந்த 0 பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போது ஆன்சர் 1. ஸோ டிஃப்ரெண்ட் பிட் இருந்தால் ஆன்சர் 1. ஸோ H1ஓட வேல்யூ 1, அதை எடுத்து வந்து இங்கே மார்க் பண்ணிடணும். ஸோ H1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து H2க்கு ஃபார்முலா பாருங்கள். H2 ஈக்குவல் டு B3 XOR B1 XOR B0. அங்கேருந்து வேல்யூஸை பார்த்து இங்கே எழுதிருங்க, 0 1 0. இப்போது ஃபஸ்ட்டு 2 பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ 1. இப்போ இந்த 1 0 பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1. ஸோ ஆன்சர் 1. ஸோ 2வது பிட்டும் கோட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் H3க்கு ஃபார்முலா B3, ஓகேங்களா. ஸோ B3 என்ன இருக்குங்க,
0. ஸோ நம்ம டேரெக்டாக B3க்கு 0 போட்டோம். H3யோட ஆன்சர் 0. நெக்ஸ்ட் H4 எப்படி கண்டுபிடிக்கணும்? B2 B1 B0. ஓகேங்களா? அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேம் பிட்டாக இருக்குது. சேம் பிட்டாக இருந்தால் 0. இந்த 0 பாருங்கள் சேம் பிட்டாக இருக்குது, அப்போ 0. ஸோ ஒரு XORல சேம் பிட்டாக இருந்தால் 0. அப்போ H4ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட் H5க்கு B2 வேல்யூ எழுதணும். B2னா இருக்குது 1. ஸோ H5க்கு கண்டுபிடிச்சாச்சு 1. நெக்ஸ்ட் H6க்கு B1 வேல்யூ எழுதணும். B1னா இருக்குது 1. ஸோ 1 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலாக H7க்கு B0 வேல்யூ எழுதணும். B0னா இருக்குது 0. ஸோ இதுதான் H7ஓட வேல்யூ 0. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஹேமிங் கோடை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக எழுதிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ எரர் டிடெக்டிங் கோடில் பேரிட்டி செக்கிங் மெத்தட், எரர் கரெக்டிங் கோடில் ஹேமிங் கோட் மெத்தட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.